ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை வெஜ்ஜு குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாம் 50 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட், பீன்ஸ், தக்காளி, பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு 200 கிராம் வேக வச்சு எடுத்துருக்கேன். 200 கிராம் வேர்க்கடலை வேக வச்சு அதையும் எடுத்துக்கிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிடலாம். 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து கூடவே கல்லுப்பு சேர்த்து 2 நிமிஷம் திரும்பவும் வதக்கிடலாம். தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துடலாம். குழம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்புத்தூள் எப்படி செய்யணுங்கிற வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு, காய் வெந்துருச்சு நல்லா. இப்போ இதில் வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை இது ரெடி பண்ணும்போதே நான் வேக வச்சுருந்தேன். வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். காய் வேகிறதுக்கு தான் இப்போ தண்ணி வச்சுருந்தோம். இப்போ எந்த அளவு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு திரும்பவும் 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். குருமா நல்லா கொதி வந்துருச்சு. காமுரி திருவன தேங்காய், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். குருமாவில் இப்போ இதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குருமாவை நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விடும்போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் குருமாவை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து குருமா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்ததும் நல்லா கலந்து விட்டுறலாம். குருமா பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேர்க்கடலை வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் குழம்பு பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதுபடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழம்புக்கும் அந்த ஒரு பொடியே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் மனமும் சுவையும் மாறாமல் அப்படியே இருக்கும். வேர்க்கடலை வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்ததுனால நல்ல ஹெல்த்தான குருமாவும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.